ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு நான் எங்கள் வீட்டில் பிரசாதமாக செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைக்கிறது வழக்கம். ஸோ நான் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணலன்றக்காக நான் வீடியோஸாக போட்டிருக்கேன். அதே மாதிரி கிருஷ்ணனோட பாதத்தை நம்ம வெளியிலேருந்து கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே நம்ம வந்து கிருஷ்ணன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் நான் ஃபுல் வீடியோஸை நான் கொடுக்க போகிறேன். கிருஷ்ணனுக்கு என்னென்ன விஷயம் எல்லாமே பிடிக்கும், ஃபுட்டுலேருந்து ஸ்நாக்ஸ் வரைக்கும் எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதே மாதிரி வீடியோஸை ஃபுல்லாக மேக் பண்ணி நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2 days கிட்ட ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் வந்து எப்போவுமே வந்து வருஷம் சுண்டல், பொங்கல், பாயாசம், அதே மாதிரி லட்டு, இந்த ரெசிபி எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் வந்து கிருஷ்ணனுக்கு வச்சு படைக்கிறேன். ஸோ நான் வந்து படைக்கிற விஷயத்த இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோஸாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட் நான் வந்து சென்னா ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த சென்னா பார்த்தீங்கன்னா மினிமம் 8 hours ஊற வைக்கணும். நான் வந்து நைட்டே நான் வந்து ஊற வச்சனால எனக்கு நல்லா ஊறிடுச்சு மார்னிங் எழுந்துச்சு நான் செய்கிறதுக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் செஞ்சால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் தான் 6 o'clock மேலே தான் நம்ம சாமி கும்பிட முடியும். ஸோ அந்த சாமி கும்பிட்றதுக்குள்ளே நம்ம இந்த ரெசிபி எல்லாம் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு வேலையாக முடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து சென்னா வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 glass அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த சென்னா நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பருப்பு ஐட்டம்லாம் வேகிறதுக்கு ஒரு 7 விசில் 8 விசில் விடுவோம். அதுவும் இந்த கொண்டைக்கடலை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டம் தான். உங்கள் வீட்டில் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து இந்த கருப்பு கொண்டைக்கடலை மட்டும் கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டம். இதுவே வெள்ளை கலர் கொண்டைக்கடலைனா டக்குன்னு வெந்துடும் நமக்கு. ஸோ நான் எப்போவுமே வந்து அந்த கருப்பு கலர் கொண்டைக்கடலை தான் வாங்குவேன். ஸோ வெந்துருச்சு, விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரண்டியை வச்சு எடுத்துகிட்டு கையால் ஒரு பருப்பை மட்டும் நசுக்கி பாருங்கள், வெந்துருச்சா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் வேகலைன்னா உங்களுக்கு 2 விசில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. எனக்கு ப்ராப்பராக வெந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து வேக வச்சுருக்க அந்த சுண்டைக்கடலை ஃபுல்லாக அந்த தண்ணியிலேருந்து ட்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தண்ணியே சுத்தமாக இல்லாமல் போடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது தண்ணி இல்லாமல் இருக்கும். தண்ணியோட கொஞ்ச நேரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கூட நமக்கு தண்ணி ஃபுல்லாக அந்த கல்லை இழுத்துரும். ஸோ இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் சுண்டைக்கடலை போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சமாக 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துட்டு தாளித்து அப்படியே அந்த சுண்டைக்கடலை கொண்டு போய் சூடாக இருக்கும்போது சேர்த்துருங்க. அப்போ தான் நமக்கு சுண்டைக்கடலை வந்து அந்த ஃப்ளேவர்லாம் போய் நமக்கு அந்த சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தாளித்ததுக்கு அதுக்கும் நிறைய ஸ்நாக்ஸை நம்ம சாமிக்கு படைக்கிறதுனால அதிகமாக நம்ம சாப்பிடவும் முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் நான் எப்போவுமே நான் வந்து பண்ணிக்குவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் கொஞ்சமாக குவான்டிட்டி எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக சுண்டைக்கல் ரெடி ஆகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ரொம்ப சேர்க்காதீங்க. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். ரொம்ப சேர்த்திங்கன்னா தெகிட்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து சுண்டைக்கல் வந்து அதிகமாக சாப்பிட முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சுண்டைக்கல்ல சாமிக்கு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து வடை போட போகிறேன் நான், உளுந்த வடை. ஸோ அந்த உளுந்த வடைக்கு தேவையான 1 glass அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து இது ஒரு 1/2 hour அந்த மாதிரி ஊறணும். அந்த மாதிரி ஊறினா தான் நமக்கு பருப்பு நல்லா உபரி ஆகி நமக்கு வந்து வடை போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நான் ஊற வைக்கிற அந்த பருப்புலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட மாவு இருந்தால் கூட டேரெக்டாக கூட சேர்த்துக்கோங்க. இல்லை அரிசி இருந்தால் கூட இதோட சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அரைங்க. வடை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பச்சரிசி சேர்த்து அரைக்கிறதுனால வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊறிடுச்சு. கழுவி எடுத்து வந்திருக்கேன் பாருங்கள், என்ன அளவுக்கு நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பருப்புன்னு. ஸோ இந்த பருப்பை தான் நம்ம வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். பருப்பு இருக்குது, உள்ளே எனக்கு அரிசி நான் ஊற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து ஒன்றா தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக அந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம் அந்த பருப்பு எல்லாத்தையுமே. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர் ஊற்றி நான் வந்து பருப்பை அரைக்க போகிறேன். நார்மல் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து அந்த உளுந்த மாவு வந்து உபரி கிடைக்காது. இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் சேர்த்து நீங்கள் அரைக்கும் போது நமக்கு அந்த மாவோட குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்தேன், 1/2 glass அளவுக்கு. திரும்ப வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் அந்த தண்ணி சேர்த்துக்க போகிறேன். ஐஸ் தண்ணி தான் சேர்க்கணும்னு இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஐஸ் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஐஸ் டியூப் இருக்குது பாருங்கள், ஐஸ் கட்டி, அதை கூட 2 3 கட்டி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு ஃபுல்லாக நல்லா லிக்விடாக நல்லா அரைச்சி கொடுத்துரும்.
அதுவும் ஐஸ் தண்ணியை ஊற்றி அரைக்கும்போது அந்த உளுந்தோட உபரி நல்லா அதிகமாக இருக்கும், நமக்கு வடையே எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஊற்றி அரைக்கிறோம். இங்கே பாருங்கள், அரைச்சது எவ்வளோ பந்து மாதிரி சாஃப்டாக இருக்குது மாவு. ஸோ இந்த மாவில் தான் இன்றைக்கி நம்ம வடை போட போகிறோம். ஸோ மாவை எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் வடை சுட்டிங்கன்னா அந்த வடை அவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே நான் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். அதேமாதிரி இஞ்சி கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். இந்த இஞ்சி போட்டு பாருங்கள், அந்த வடையோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வடைக்கு நான் இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடை மாவு எல்லாத்தையுமே நல்லா ஈக்குவலாக ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வடை போடும்போது கரெக்டாக இருக்கும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். உப்பு போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி ஃபுல்லாக கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆயிலில் போட்டு வடையை சுட்டு எடுத்துடலாம். தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் வடையை நம்ம ஒன்று ஒன்றா தட்டி போட்டுடலாம். இந்த உளுந்த வடை போடுறது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு சின்னதாக கொஞ்சம் கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து அந்த கையால் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு இந்த வடை மாவு இருக்குது பாருங்கள், அதை அப்படியே வந்து நம்ம கையில் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக ஹோல்ஸ் போட்டிங்கன்னா போதும், சூப்பராக வடை நமக்கு ரெடியாகி வந்துடும். கடையில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி சூப்பராக நம்ம ஷேப்போட வடை சுட்டுடலாம். வடையெல்லாம் நம்ம வந்து தட்டி போட்டிருக்கோம். நல்லா குக் ஆனோன்னே ஒன் சைடு திருப்பி விடுங்க கரண்டியை வச்சு. இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், மெத்து நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் இந்த உளுந்த வடை பார்த்திங்கன்னா. ஏன்னா நம்ம வந்து ஐஸ் வாட்டராக ஊற்றி அரைச்சிருக்கோம், அதுவும் பச்சரிசி சேர்த்துருக்கிறதுனால கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஒன் சைட் குக் ஆனோடனே திருப்பி விட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வடைக்கு பார்த்திங்கன்னா ஆயிலில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வடையை போடுங்க. அதேமாதிரி அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடாதீங்க. வடையை பொரிக்கும் போது மட்டும் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து வடையில் வந்து ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிடும். அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம் வச்சுட்டு பொரிச்சிடுங்க, நமக்கு கரெக்டாக வந்துடும். உள்ளே மாவு இல்லாமல் நமக்கு ஈக்குவலாக நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃபஸ்ட்டு நான் போடும்போது அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு போடுவேன். நெக்ஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா வடையும் நான் பொரிச்சு எடுத்துக்குவேன். ஒன் சைடு எல்லாமே குக் ஆகிடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவை இதேமாதிரி ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். வடை வந்து நம்ம பொரித்து எடுத்துருக்கும் போது லைட்டாக நமக்கு வந்து அந்த மேலே பார்த்திங்கன்னா அந்த வடையோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்சர் ஆகும். அந்த ஸ்டேஜில் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடும், கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வடையை ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வேறு ஒரு பிளேட்டில். இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வேகணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கோகுலாஷ்டமிக்கு வடை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பொங்கல் பண்ணுவேன், வெண்பொங்கல். ஸோ அந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் காவாசி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையுமே தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மெஷர்மெண்ட் தண்ணி ஊற்றி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஃபுல்லாக கழுவிடலாம். நான் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் போட்டிருந்தேன். அப்போனா ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்க போகிறேன். கரெக்டாக ரேஷியோ படி ஊற்றுங்க. நமக்கு அந்த பொங்கல் வந்து அப்போ தான் நல்லா கரெக்டாக குழஞ்சி போய் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் எடுத்த அரிசியை அதே மெஷர்மெண்ட்லேயே நான் 3 கப்பு சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரை ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். மூடிட்டு அப்படியே கொண்டு போய் ஸ்டவ் மேலே வச்சிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விசில் விடுவோம் நாங்கள் பொங்கலுக்கு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். பொங்கல் வேக வைக்கும்போது குக்கர்லேருந்து நமக்கு மேலே விசில்லேருந்து ஏர் ரிலீஸ் ஆகும். அந்த மேலே தண்ணி வருது பாருங்கள், அந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகணும். அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் குக்கரில் வந்து பொங்கல் வேக வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த விசில் தண்ணி வராமல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், கரெக்டாக வெந்துடும் நமக்கு அந்த பொங்கல் எல்லாமே. நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் பொங்கல் வேக வச்சு நான் எடுப்பேன். விசில் எல்லாமே போயிடுச்சு. நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக நம்ம ஊற்றின தண்ணிக்கும் ரைஸும் கரெக்டாக வெந்திருக்குது. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குது, கரெக்டாக வெந்திருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து தாளித்து விட்டிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம்.
முந்திரி பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து பொங்கல் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இஞ்சியும் சேர்த்து நம்ம அந்த நெய்யிலே நல்லா வதக்கிக்கலாம். இறக்கும் போது லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். இந்த நெய்லாம் சூடாக இருக்கும் போதே அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுற எனக்கு அது கரெக்டாக இருக்கும். ஈக்குவலாக நமக்கு நெய்யும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நமக்கு பொங்கலில். ஸோ கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மணக்க மணக்க வெண்பொங்கல் கிருஷ்ணனுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் எப்போவுமே வந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் நான் வந்து சமைச்சு சாமி கும்பிடுவேன். வெண்பொங்கல், சுண்டல், வடை, அதே மாதிரி அவலில் பாயாசம் பண்ணி சாமி கும்பிடுவேன். ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் வந்து அவல் பாயாசம் எப்படி பண்ணலான்னு 2 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் வந்து வீடியோஸ் அப்டேட் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து வீடியோஸாக உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கலை. ஸோ என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கோகுலாஷ்டமிக்கு தேவையான பிரசாதம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிரசாதம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணனோட பாதம் அச்சு வைப்போம் பாருங்கள், அதுக்கு நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி நான் ஊற வச்சுருக்கேன். வெறும் அரிசியை மட்டும் தான் நான் ஊற வச்சுருக்கேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி தான். இந்த அரிசி வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும், நமக்கு நல்லா ஊறி போயிருக்கும். நமக்கு அரைச்சி எடுக்கிறதும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 1 கிளாஸ் ரேஷியோ எப்படி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் நமக்கு அரிசி. ஸோ அரிசியெல்லாம் கழுவி நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப சேர்க்கக்கூடாது, பார்த்து பார்த்து சேர்த்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து பாதம் எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அரைச்சிக்கோங்க. நமக்கு பாதம் வைக்கும்போது கெட்டியாக இருந்தோட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நமக்கு வைக்கும்போது ரொம்ப தண்ணியாகிடும், நமக்கு அச்சு வந்து ப்ராப்பராக வராது. ஸோ அதனால் அரைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அரைச்சிக்கோங்க. ஸோ திரும்பவும் நான் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சியை க்ளோஸ் பண்ணி ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம போட்ட அரிசிக்கும் நம்ம அரைச்ச மாவுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியணும். குறைன்னு இல்லாமல் நல்லா ஃபைனாக நம்ம அந்த மாவு மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அரைச்ச மாவை எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பெரிய ஒரு அகலமான ஒரு தட்டில் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா அப்போ தான் கையை வச்சு நம்ம எடுத்து பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ கிருஷ்ணனுக்கு பாதம் வைக்கிறதுக்கு அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு. அரைச்சி வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்குதுன்னு. கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு பாதம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த அரிசி மாவெல்லாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து வாசலில் கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து எல்லாமே ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்காக தான் கோலம் போடுவேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணனோட பாதத்தை நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக சாமிக்கு வந்து படைக்க ஆரம்பிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன். கோலமே என்னால் ஈவினிங் போடவே முடியல, செம காற்று. நான் போட வந்து எனக்கு கோலப்படி எல்லாமே மேக்ஸிமம் பறக்கவே ஆரம்பிச்சாச்சு. கோலத்தை வந்து கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நான் சடுக்க போட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமிக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கோலமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பாதம் வச்சு நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம். ஸோ நான் பண்ணுற விஷயத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஒரு வழியாக கஷ்டப்பட்டு காற்றுல வந்து கோலம் போட்டு முடிச்சிட்டேன். கிருஷ்ணனோட பாதம் கையில் நான் வச்சுட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த கிருஷ்ணனோட பாதம் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். கோலம் போட்டு முடித்தேன் பாருங்கள். அந்த வாசல்லேருந்து நான் வந்து கிருஷ்ணனோட சாமி ரூம் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் நான் கொண்டு போய் அந்த பாதத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் நான் ஒவ்வொரு வருஷம் நான் பண்ணி சாமி கும்பிடுவேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாசல்லேருந்து நான் கிருஷ்ணன் பாதம் வச்சுட்டு போனதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். கோலம் போட்டதுலேருந்து அந்த கிருஷ்ணன் பாதம் அப்படியே வீட்டிலேருந்து ஃபுல்லாக போகணும். நமக்கு சாமி ரூம் எங்கே இருக்குதோ அங்கே நமக்கு எங்கே கிருஷ்ணன் சிலை வச்சுருக்கோமோ அது வரைக்கும் அந்த கிருஷ்ணனோட பாதம் நம்ம வச்சு கொண்டுட்டு போகணும். ஸோ அது மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் நான் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், நான் அதே மாதிரி தான் இந்த தடவையும் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டு கிருஷ்ணா இவர் தான். 2 கிருஷ்ணா நான் வச்சுருக்கேன். இந்த ப்ளூ கலர் கிருஷ்ணா பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது. இந்த லட்டெல்லாம் வச்சுருக்காரு பாருங்கள், அதை வந்து நான் வந்து கொஞ்சம் வருஷம் முன்னாடி வாங்கினேன். மதுரையில் இருக்கும்போது நான் கொலு சீசன் டைமில் போய் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிருஷ்ணா. இந்த கிருஷ்ணா வச்சு தான் நான் ஒவ்வொரு வருஷமும் நான் சாமி கும்பிடுவேன். என் பையன் கிருஷ்ணனை பற்றி இந்த வீடியோஸில் வந்து பாடியிருக்கான். நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். அவன் என்ன அளவுக்கு அழகாக க்யூட்டாக பாடியிருக்கான்னு. கண்டிப்பாக உங்களுக்கு அவனோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணனுக்கு பிடித்த பலகாரம் எல்லாமே செஞ்சாச்சு. எல்லாமே நல்ல பெரிய வாழை போட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து கிருஷ்ணனுக்கு எப்பவுமே படைப்பேன். இந்த பூவு எல்லாமே எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ தான். எங்கள் வீட்டில் விளைஞ்ச பூ எல்லாத்தையுமே சாமிக்கு நான் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. என்னோட குட்டி பையன் அவனோட மழலையால் அந்த பாட்டை பாடியிருக்கான். ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணனுக்கு பிடிச்சது எல்லாத்தையுமே நான் செஞ்சு இன்றைக்கி நான் சாமி கும்பிட்ருக்கேன். இந்த இலையில் இருக்கிற ரெசிபி எல்லாமே என்னோடய சேனலில் நான் ஆல்ரெடி வீடியோஸாக போட்டிருக்கேன். கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நான் வச்சு நான் சாமி கும்பிட்ருக்கேன். அதே மாதிரி எப்படி பிரசாதம் பண்ணலாம், அதே மாதிரி பாதம் வச்சு எப்படி நம்ம வாசல்லேருந்து எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னு ஃபுல் வீடியோஸாக நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி எல்லாமே முடித்தோடனே கடைசியாக வந்து கிருஷ்ணனுக்கு வந்து டிஸ்டி கழிச்சு விடுவேன், இந்த மாதிரி ஆலாத்தி கரைச்சி. ஸோ எப்போவுமே நான் அது வருஷம் பண்ணுவேன். இந்த வருஷம் நான் உங்களுக்கு வீடியோஸாக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாமே நான் வந்து கோகுலாஷ்டமிக்கு நான் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸாக இன்றைக்கி நான் எடுத்து காமிச்சிருக்கேன். எங்கள் வீட்டில் கோகுலாஷ்டமிக்கு நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி தான் செய்வீங்களா? உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.